பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஒரு பிரச்சனை தீரவே இல்லை, அந்த பிரச்சனைக்காக பரிகாரம் செஞ்சுட்டேன். அந்த பிரச்சனைக்காக நான் செய்யாத பரிகாரம் இல்லை, ஏறாத கோவில்கள் இல்லை, குளிக்காத குளங்கள் இல்லை, என்னென்னவோ சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் சொன்னதெல்லாம் நான் செய்து விட்டேன். ஆனா எனக்கு பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. போய் படுத்தாலே அந்த பிரச்சனை தான் வருது, உட்காந்தா அந்த பிரச்சனை தான். எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைங்கிறதுலாம் கிடையாது. ஆனா பிரச்சனையே எனக்கு வாழ்க்கையா போச்சு. இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது? எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன், இதற்காக என்ன வழி இருக்கிறது? இருக்கு, சின்ன பரிகாரம் தான். எதுவுமே ஒரு பெரிய பரிகாரமாக சொல்லி உங்களது பாக்கெட்ல இருந்து நிறைய காசை வேஸ்ட் பண்ண சொல்லவே மாட்டேன். சிம்பிள் பரிகாரம், சின்ன அளவுக்கான பரிகாரம் தான். பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு ஒரு நன்றாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. அப்படின்னு எத்தனை மனிதர்கள் இருக்கிறீர்கள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. தீராத பிரச்சனை ஒவ்வொன்னு எடுத்துக்கலாம். வைத்த வலி, உடம்புல என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சு, டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா வயிறு மட்டும் வலி பின்னி எடுக்குது, சோறு திங்க முடியலங்க, லிக்விடா சாப்பிடணுங்க. சரி, அதுக்கு அடுத்தது நான் நல்லா வாழணும். பட் திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணியாச்சு. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்கு. அப்புறம் வேலை கிடைக்கல, தொழில் பிரச்சனை, வேலையில மேலதிகாரினால பயங்கர பிரச்சனை, கூட இருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க, என்னை எப்படா வீட்டுக்கு அனுப்புறதுன்னு ஒண்ணு. ரெண்டாவது, அரசாங்க உத்தியோகம் இருந்தா எப்ப இவனை கீழே தள்ளுறது, எப்ப இந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்பு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? சுத்தி பிரச்சனை தான், சுத்தி பிரச்சனை. இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும், ஒரு சிறிய பரிகாரம் இருந்தா நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய மனசை படிச்சுட்டு தான் அந்த பரிகாரத்தை சொல்றேன். சிம்பிள் பரிகாரம். நீங்கள் பூட்டு சாவி இல்லையா, பூட்டு சாவி, அந்த பூட்டு சாவியை வாங்கி கடையில வாங்கணும். என் வீட்டுல இருக்கு அந்த சாவியை கொண்டு போய் கடையில வாங்கணும். ஒரு பூட்டிற்கு 3 சாவி இருக்கணும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பூட்டிற்கு, அதுல பித்தளை பூட்டாக இருந்தா ரொம்ப நல்லது. பித்தளை பூட்டா இருந்தா பிரச்சனை சீக்கிரம் போயிடும். எவர் சில்வர் பூட்டு வாங்கக்கூடாது, இட் இஸ் இன் எல்லோ கலர். அந்த பூட்டை வாங்கி பெருமாள் கோவில்ல இருக்கிற அர்ச்சகர் கையில கொடுக்கணும், தட்டுல வைக்க கூடாது. வெறும் பூட்டு சாவி கொடுக்க கூடாது. 101 ரூபாய் தட்சணையோட அந்த பூட்டு சாவி அந்த ஐயர் கையில கொடுத்து, அவர் கையில ஆசிரியர் நீங்க சொல்லுங்க, ஒரு பிரச்சனை இருக்குங்க, இந்த மாதிரி கோவிந்த பட்டர் சொன்னதை பார்த்தேன், இத கொடுத்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொன்னாங்க, தயவு செய்து வாங்கிக்கோங்க சுவாமின்னா வாங்கிப்பாங்க. வாங்கி ஒரு 101 ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. தீர்த்தம் சடாரி துளசி வாங்காம வெளியில வராதீங்க, வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். மாத்திரை சாப்பிடுறீங்க, வைத்த வலிக்கு மாத்திரை சாப்பிட, டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ண இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய நாள், கொடுக்கக்கூடிய திதி, நான் சொல்றேன், நாள் கூட தேவையில்லை. கொடுக்கக்கூடிய திதி என்ன தெரியுமா? ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடிய துவாதசி அன்று காலையில 6 to 8 மணிக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும். ராகு காலம் யமகண்டம் எதுவுமே பார்க்க வேண்டாம், திதி மட்டும்தான் முக்கியம். அடுத்தது கேட்பீங்க, தேய்வர திதியா வளர்பிற திதியா? 2 திதியில ஏதாவது ஒன்றை எடுத்து ஒரு தடவை மட்டும் செய்யுங்க. வளர்பிறையிலையும் கொடுக்கலாம், தேய்பிறையிலையும் கொடுக்கலாம். சில பேருக்கு வளர்பிறை தான் நல்லா இருக்கணும், வளர்பிறையில கொண்டு போய் கொடுங்க. எப்ப கொடுக்கணும்? ஏகாதசி கழிஞ்ச அடுத்த நாள் வரக்கூடிய துவாதசி திதியில இந்த பூட்டு சாவியை கொண்டு போய் கொடுத்து, அந்த அர்ச்சகர் கையில கொண்டு போய் 101 ரூபாயும் பூட்டு சாவி, வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூட்டு சாவி 101 ரூபாய் தட்சணை, 5 விஷயத்தையும் கரெக்டா எடுத்துக்கோங்க. என்னென்ன கேட்டுக்கோங்க. வெத்தலை பாக்கு 1 ஆச்சா, 2 வாழைப்பழங்கள் ஆச்சா, வெத்தலை பாக்கு வாழைப்பழம், அதான் வெத்தலை பாக்கு 1, வாழைப்பழம் 2, வாழைப்பழம் 2, 101 ரூபாய் தட்சணை 3, பூட்டு சாவி 4. இந்த 4 ஐட்டத்தையும் கொண்டு போய் காலையில 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக தான் கொண்டு போய் கொடுக்கணும். துவாதசி திதியில கொண்டு போய் கொடுக்கணும். அதுல நான் துவாதசி திதி பார்க்க மாட்டேனே, கேலண்டர்ல போட்டிருப்பான், பஞ்சாங்கத்துல போட்டிருப்பான். ஏகாதசின்னு திதி எல்லாருக்கும் தெரியும், அடுத்த நாள் துவாதசி தான்.
ரைட்டா? சில நாள் வந்து ஏகாதசி மத்தியானம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் மத்தியானம் முடியும், அடுத்த நாள் காலையில இருக்கக்கூடிய துவாதசி. நீங்க துவாதசி ஃபுல்லா வருது, நான் சாயங்காலம் கொண்டு போய் கொடுத்து காலையில தான் கொடுக்கணும். எந்த ஒரு பரிகாரமும் காலையில பண்ணா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா இருக்கும். உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? இந்த பூட்டு சாவியை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனை சால்வ்டு. அது எப்படி வரணும்? ஐயர்கிட்ட கொடுத்துட்டேன், பெருமாள் கோயில்ல சேர்த்துட்டேன், என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். சால்வ் ஆகுமா? அப்படி இல்லை, சால்வ் ஆயிடும். அதனால இந்த பூட்டு சாவியை கொடுத்தோன்னே என் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கு, என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். கவலையே படாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, அருமையா இருப்பீங்க. பக்தி ஒலி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.